giving the valuable comments, Mr. Harikaran. Come on, please. Let's come. Mr. Harikaran, நம்மளுடைய பேட்ச் 14 மெம்பர். ஸோ ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ப்ரோ ஆரம்பிச்சிச்சு? மே மந்த். ஓகே, நீங்கள் உங்களோட வேர்டிங்ஸை கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்லணும்னா, ப்ரோவை பார்த்து ஃபஸ்ட்டு ரேட்டு முதல்ல நான் ஷேர் மார்க்கெட்லாம் என்னென்னு தெரியாது. ஐ எம் பிகினர், சுத்தமாக எதுவுமே தெரியாது. அதுலேயே இவ்வளோ மார்க்கெட்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி எவ்வளோ விஷயம் இருக்குது இங்கே வந்து தான் நான் தெரிஞ்சுக்கினேன். அதுக்கு முதல்ல ப்ரோக்கு நன்றி சொல்லணும். தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா இங்கே வந்து நான் லாட் ஆஃப் பீப்புளை நான் பார்த்தேன். ஒவ்வொருத்தவங்க நாலேஜை நான் ஒவ்வொருத்தங்கிட்ட தான் நான் கற்றுக்கினேன். இவர் மட்டும் இங்கே கிடையாது, இவரை தாண்டி இவர் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க நிறைய பேர் வராங்க. அதை நான் பார்க்கும்போது இவ்வளோலாம் இருக்கா பிகினர்ஸ் நான் சொல்கிறது. ஏன்னா இங்கே நிறைய பேர் அடி வாங்கியிருக்காங்க. நான் சொல்கிறேன் ஃபினான்ஷியலாக சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் மன கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ சொல்லும்போது அதை வந்து ஒரு யார்கிட்ட சொல்ல முடியாதெல்லாம் இதுதான் ப்ராப்ளம் பண்ணிங்க. அவர் சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்து அப்படியே கை பிடிச்சி இதுதான் பண்ணணும், இது பண்ணால் தான் உன்னால் கரெக்டாக பண்ண முடியும். அப்படி ஒரு முதல்ல பயம் வருங்க. அந்த பயத்தை போக்கி நீ இப்படி தான் நடத்தணும், இப்படி தான் செய்யணும், இங்கே தான் நீ செய்யணும் அப்படின்னு சொன்னார். அதை விட ரொம்ப முக்கியம், அநியாயத்துக்கு பணம் கொடுக்குறானுங்க. ஏன்னா ஒரு ஸ்கூல் ஃபீஸே அவ்வளோ ரேட்டு போகிற அளவுக்கு இவர் டியூஷன் ஃபீஸை விட கம்மியாக தான் வாங்குறாரு. ஏன்னா ஸ்கூல் ஃபீஸே அதிகம், ஆனால் இவர் வாங்குற ஃபீஸ் பார்த்தா டியூஷன் ஃபீஸை விட கம்மி. வருஷத்துக்கு ஒரு எல்கேஜி யூகேஜி கொடுக்குற குழந்தைங்களை விட அந்தளவுக்கு கம்மியாக ஃபீஸ் கொடுக்குறாரு. அதை பார்க்கும்போது ஓகே ட்ரை பண்ணலாம். நான் வந்து இது ஃபஸ்ட்டு பார்த்தேன், ட்ரை பண்ணோம். எனக்கு பேஷன் அடுத்தபட்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் ட்ரை பண்ணேன். எந்த ஓன் செல்ஃப் என்னோட சொல்லுவேன், ட்ரை பண்ணாமல் எதுவும் நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சும்மா ப்ளேம் பண்ணக்கூடாதுங்கோசம் ட்ரை பண்ணேன். ஸோ ட்ரை பண்ண வச்சு பார்த்தா இது சொல்கிற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் அங்கே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட எமோஷனை அங்கே ஒர்க் அவுட் ஆகும். இந்த எமோஷனை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியணும். எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுன்னா யூ ஆர் கிரேட் சக்ஸஸ் பீப்புள். ட்ரேட் ஜீனியஸ். தேங்க்யூ ப்ரோ. ட்ரேட் ஜீனியஸ்னால நீங்கள் சக்ஸஸ் பண்ணீங்களா? சக்ஸஸ் பண்ண முடியல உங்களால்? ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குது? உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் படித்து முடிக்க போகிறீங்க. ஸோ ஹவ் யூ ஃபீல் தட்? சக்ஸஸ் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக முடியுது. அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர், அது டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. அதாவது இங்கேருந்து இங்கே தான் போவோம்னு தெரியுதுன்னா கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, அங்கே தான் போகுது. ஆனால் அங்கே என்ன விஷயம்னா, அந்த சொன்ன மாதிரி எமோஷன்ஸ், அந்த இங்கே தான் போகுதுன்ற அந்த கான்ஃபிடென்ட் வந்து உங்களை அங்கே வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதுக்கோசம் தான் இவர். நான் ஸ்டார்டிங் சொன்ன மென்டார் முக்கியம்னு, அந்த மென்டாருக்கோசம் தான் இவர். இங்கே தான் நீங்கள் பண்ணணும், பயம் முடுத்துவானுங்க, அப்படி இப்படின்னு பண்ணுவானுங்க. அங்கே வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கோசம் தான் இவர். அது நீங்கள் அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன், எழுத படிக்கலாம் நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்கலாம். இன்றைக்கி எல்கேஜி படித்து நாளைக்கே நீங்கள் போய் பப்ளிக் எக்ஸாம் எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் அடிப்படையிலேருந்து நீங்கள் கற்றுக்கினா தான் உண்டு. அடிப்படையை கற்றுக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண தான் இங்கே வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அது மினிமம் ஒரு 1 இயர்லும் 6 மந்த் ஆகும். ஆனால் நீங்கள் கரெக்டாக நாலேஜ் வச்சிங்கன்னு நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் 1 மாதத்தில் கூட பண்ண முடியும். அதுதான் விஷயம். இப்போவும் சொல்கிறேன், இவர் கொடுக்குற ஃபீஸில் யாரும் கொடுக்க முடியாது. ஆனால் இப்போ என்ன சீட்டு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன். நானே 3 மாதமாக நின்று லாஸ்ட்டு பிப்ரவரியில் நான் பார்த்தேன். பிப்ரவரியில் இதே யூடியூப் மூலமாக தான் பார்த்தேன். பிப்ரவரியில் பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு வாங்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதமாக வெயிட் பண்ணி 3 மாதம் முடிஞ்சு இந்த 4வது ஆகிடுச்சு. 6 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. அதாவது வேல்யூ இருக்குன்னா அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுற தப்பு இல்லை, ஆனால் அதுக்கு வந்து டைம் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு மணி போட்டால் தான் எல்லாமே நடக்கும்ன்ற ஒரு ப்ளேமும் இருக்குது. சில விஷயத்துக்குலாம் வந்து பணம் கொடுத்தா சில இதெல்லாம் விலைன்னு சொல்லணும்னா பணம் கிடையாது. நிறைய பேருக்கு இதுக்கு வந்து விலை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, இது இவ்வளோ விலை கொடுக்க வேண்டியது இருக்கும்னு. அங்கே வந்து நிறைய பேர் பணம் கொடுத்துட்டா முடிஞ்சுன்னு அங்கே பணம் கிடையாது. உங்களோட ஒர்க் அவுட் தான், உங்களோட எஃபெக்ட் போட்டால் தான் நீங்கள் இது பண்ண முடியும். மற்றபடிலாம் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. சார் ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ஹரிகரன். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ காட் பிளஸ் யூ. நெக்ஸ்ட் பேட்ச் 14 குருதேவன் அண்ணனை ரொம்ப அழைக்கிறேன். வாங்க குருதேவன், ப்ளீஸ் கம் ஆன். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு இங்கே சேரையில் பார்த்தீங்கன்னா பிட்காயினில் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். இண்டிகேட்டரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தப்பு மேலே தப்பு வந்துச்சு. லாஸ்ன்னா ஃபுல்லாக எனக்கு ஒரு 50,000 ரூபா லாஸ் ஆச்சு. அதுக்கடுத்து இவர் வீடியோ கன்டினியூஸாக பார்க்க ஆரம்பித்தேன். இவர் பேசுகிற விஷயத்துலே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். தெரியாத விஷயம் ஏகப்பட்டது இருக்குது. அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அதுக்கடுத்து தான் இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கடுத்து பேட்ச் 14 நான் சேர்ந்ததுக்கப்புறம் சொல்லி தந்ததில் இப்போ நான் 250 ட்ரேடு எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 75 ட்ரேடு
பின்னாடி தான் லாஸ். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லாஸ் ஆனது, அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்து அதுக்கடுத்து ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு இவரோட ஒத்துழைப்பு தான் காரணம். தேங்க்யூ. குருதேவனை பற்றி சொல்லணுன்னா, என்னை பார்க்கறதுக்காக ரொம்ப லாங் 400 கிலோமீட்டர்ஸ் மைசூர் எங்கே இருக்குது அங்கேருந்து வந்திருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ குருதேவன், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நெக்ஸ்ட் பேட்ச் 14 பழனிவேல் கொஞ்சம் வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வாங்க. எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் பேர் பழனிவேல், 14 பேட்ச்சு. ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன இதில்னா, கொரோனாவில் வந்து 1 இயருக்கு முன்னே ஸ்டே பண்ணி படுத்திருந்தேன். ஒரு 14 நாள் தனிமையில் இருக்கும்போது ஒரு வீடியோ பார்த்தேன். பார்க்கும்போது தான் சரி, ஆல்ரெடி ட்ரேடிங்னா என்னென்னு தெரியாது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சரி, அதில் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த கொரோனா டைமில் அந்த 15 நாள் தனிமையில் இருக்கும்போது பார்த்தது. அந்த வீடியோவில் மட்டும் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, சார் இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ஓகே அப்படின்னு ஒரு டைம் சொன்னார். அந்த டைம் நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்ட்டு ஓகே அப்படின்ட்டு அந்த டைம் நான் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறது தான் செய்யணும். அப்படி இருந்தால் நம்ம அவர் சொல்கிற மாதிரி சக்ஸஸ் கொடுக்கலாம். டெய்லியும் அவர் சொல்லிய கான்செப்ட் வந்து நம்ம ரீகால் பண்ணி நம்ம மைண்டில் ஃபுல்லாகவே அதை ஸ்டோர் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய வேலை. அப்படி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். நாங்கள் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் முடிய போகுது. முடிஞ்சாலும் நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷில் இருக்கும்போது இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் இருக்காது. நம்ம வந்து இப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, அது எந்த வேவில் போகுது, அந்த இதெல்லாமே நம்ம கண்டிப்பாக புரிஞ்சு நம்ம ட்ரேட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் பழனிவேல். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் பேட்ச் 14 மிஸ்டர் லோகோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவார். ஸோ ப்ளீஸ் லோகோ கமான் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆக்சுவலாக ஒரு 1.5 வருஷமாக இருக்கேன் அப்படின்னாக்கா, எனக்கு இதுக்கு முன்னாடிலேருந்தே பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த 1 வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என்ன பண்ணுறோன்னா, இது அந்த சும்மா கேண்டில்ஸ்டிக்கை வச்சு மட்டும் பண்ணும். அதான் 1.5 வருஷமாக பண்ணும்போது இந்த 1 இயருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணிகிட்டு இருந்தாலுமே ஒரு புரிதல் எந்த ஒரு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவர்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒரு 4 மந்த் ஆகுதுன்னு வச்சிங்களேன். இந்த 4 மந்த்தில் வந்த புரிதல் தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கையும் சரி, அது ஒன்றுமே கரெக்டாக கொடுக்குது. ஏன்னா அது அந்த தன்னம்பிக்கை எதனால் வருதுன்னா, ஸோ இவர் சொல்லி கொடுத்த அந்த டீச் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுதுனால தான் அந்த தன்னம்பிக்கை நம்மளுக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இது நம்ம இவ்வளோ லேட்டாக சேர்ந்துன்றது ஃபஸ்ட்டு சேர்ந்துட்டு அப்புறம் ட்ரை பண்ணிக்கலான்ற ஒரு தாட் வந்து கொண்டு வரதுக்கு காரணம் அந்த கிளாஸ் வந்து நல்லா ஒர்த்தபுளாக இருக்குது. ஸோ அதுதான். ஸோ இவருடைய இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு கொஞ்சம் சர்வே பண்ண முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை வந்து இவர் மூலமாக எனக்கு நல்லாவே கிடச்சிருக்கு. ஸோ முக்கியமாக அதை நான் நன்றி ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.